ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஈவன் ஒரு பழைய டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் நிறைய இப்போ எப்படி எடுத்து வந்து புதுமையாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஆர்டரில் கூட பல ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். டிஷர்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் டிஷர்ட்ஸை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற ரேட்டில் இப்போது கிட்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாம் அண்ட் டாட்டர், அதே போல் வந்து சன் அண்ட் ஃபாதர், இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஃபீமேல்ஸும் கூட நம்ம இப்போ நிறைய பேர் வந்து நைட்டி கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ வீட்டுக்கே ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம், நம்ம யாராச்சும் வராங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ டிஷர்ட்ஸு, ட்ராக்ஸ் அந்த மாதிரி போட்டால் ஒரு கேஷுவலாக இருக்கும், அப்படியே நம்ம வண்டி எடுத்து கூட வெளியே போகலாம் அப்படின்றதுக்காக கன்வீனியண்ட்டாக இருக்குது நிறைய பேருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. 6 பேக்கு, அதாவது ஒரு 6 செட்டு உடையது, 12 செட்டு உடையது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு மார்க்கெட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டிஷர்ட் பிரிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பிளெயின் டிஷர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கே வந்து நல்ல குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் பிளெயின் கிடைக்கும், அது சாயம் போகாது, உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து எலாஸ்டிக்காக இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து 350 ருபீஸ் கிட்ட தாராளமாக சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிஷின் உங்களுக்கு கொடுப்பாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ அதுக்கு டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ மிஷினோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இப்போது இந்த டிஷர்ட் பிரிண்டிங் அப்படின்றது அந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாகவே வச்சுட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ரி ஷீட் வச்சு அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்து கம்ப்யூட்டரில் எடுத்து இந்த செட்டு ஃபுல்லாக பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் தான் ஒரு பீஸ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம ஊரை காட்டிலும் அப்ராட்லலாம் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும், இப்போ ஹாலோவின் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாலோவின் பிக்சர்ஸ் போட்டது அப்படியே ஒரு செட் 100 பீஸ் 200 பீஸ்ன்னு சேல்ஸ் ஆகும். அதே போல் அவங்க கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, இது பெல்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் ஒரு டைம்லையும். ஸோ ஒரு ஆர்வத்துக்காக நிறைய பேர் வந்து வாங்கி வந்து போடுவாங்க. ஸோ ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்தே நிறைய பேர் ஃபாரின் கூட பண்ணுறாங்க. இப்போ அப்ராட்ஸ்னா பெரிய அளவுக்குள்ள இங்கே இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடத்துக்கே நீங்கள் பண்ணலாம். யூஎஸ்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். நல்ல குட் குவாலிட்டி பிளெயின் டிஷர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஷர்ட்டோட பிரிண்டிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு காஸ்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு 100 ரூபா தான் ஆகும், நல்ல குவாலிட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா. ஆனால் அப்படி ஒரு குவாலிட்டியாக வாங்குறீங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்கு தான் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு 170 ருபீஸ் கிட்ட மார்ஜின் எடுக்கலாம். நீங்கள் ஒரு 600 ரூபா 700 ரூபா அப்ராட்க்கு பண்ணுற மாதிரியான டிஷர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 200 ரூபா 250 ரூபா இந்த மாதிரி ரேஞ்ச் பிளெயின் டிஷர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 600 ரூபா 700 ரூபா, அதாவது $1, நம்ம $2 இந்த மாதிரி ப்ரைஸிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு 5 செட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு $200 $100 அப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி சேல்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் லாபம் அப்படின்றது எடுக்க முடியும். இப்போது $1 $2 அப்படின்றது கர்ச்சீஃப் இருக்குது பார்த்தீங்களா, கர்ச்சீஃபில் பிரிண்டிங்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி கர்ச்சீஃபே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7 ரூபா இதுவாக இல்லை, 7 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கிட முடியும். அதுக்கு வந்து ஒரு 5 ருபீஸ் கிட்ட தான் பிரிண்டிங்கே ஆகும். ஆனால் உங்களால் $1 இன்னைக்கு ஒரு 79 ருபீஸ் 80 ருபீஸ் அப்படின்னா சாலிடாக 50 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு லாபம் எடுக்க முடியும். கர்ச்சீஃப்ஸ் நான் சொல்கிறது அந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் அனுப்புகிறாங்க வெளிநாட்டுங்களுக்கு. அதே போல் 6 பீஸ் நைட் வேர் செட் நம்ம ஊருங்களே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 170 ரூபா மார்ஜின் ஒரு பீஸ்க்கு வைக்கிறீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு மார்ஜின். மென்ஸ் வேர் செட்டும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 செட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல மார்ஜின் எடுக்க முடியும். அதே போல் காட்டன் சாரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரீஸில் பார்டர்ஸில் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த சப்ளிமெண்டிங் ஷீட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அது வந்து அந்த டிஷர்ட் பிரிண்டிங் மிஷின்லேயே வச்சு பண்ணுறாங்க. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்கையும் வந்து பிளெயின் மாஸ்க்கே இந்த மாதிரி பிரிண்டட் மாஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிளெயின் மாஸ்க் ஒரு 4 ரூபா 50 பைசா வரும். ஆனால் பிரிண்டட் மாஸ்க் ஒரு 20 ரூபா கிட்ட வரும். அந்த மாதிரி ரேஞ்ச்லையும் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் நம்ம ஊரில் சேல்ஸ் பண்ணாலே உங்களால் நல்ல மார்ஜின் அப்படின்றதுல இதில் எடுக்க முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மென்ஸ்வேர் 6 பீஸ் நைட் வேர் செட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கூட 2000 ரூபா கிட்ட லாபம் எடுக்க முடியும். ஆன்லைன்லேயே பண்ணலாம், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துங்கள்லேயே பண்ணலாம். ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களால் ஒரு 100 பீஸாவது பிரிண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள், அதாவது டிஷர்ட்ன்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பிளெயின் டிஷர்ட்டாகவே கிடச்சிடும். அதில் ஒன்லி டிசைன்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ
வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. அந்த டிசைன்ஸுமே வந்து நிறைய வந்து உங்களுக்கு பிக்சபே அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் நான் காப்பிரைட்டட் இமேஜஸ்லாம் வரும். அந்த மாதிரி இமேஜஸ் வர இமேஜஸை கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி எந்த இமேஜஸ் எப்படி செட் பண்ணும் அப்படின்ற ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம எதனாச்சும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம். 10,000 இல்லாமல் 7,000 5,000 கூட இந்த மாதிரியான மிஷின்ஸ் இருக்குது. இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா டிஷர்ட் மட்டும் இல்லாமல் இந்த கப்பு பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கப் பிரிண்டிங் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு சன் அண்ட் ஃபாதர், அதே போல் மாம் அண்ட் டாட்டர், இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் வந்து போடுங்க. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே போடுங்க. வெளியே போட்டிட்டு போகிற மாதிரி, ஆஃபீஸ் வேர் போகிற மாதிரி அந்த மாதிரி டிஷர்ட்ஸே ஒரு பிளெயினில் வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஆப்போசிட் கலர்ஸ் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இப்போ இருக்கவே இ காமர்ஸ் சைட்ஸ் இப்போ எல்லா பர்சனும் பார்த்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி தான். நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எவ்ரி 3 monthsக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் எடுக்கிறோம், ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட டெய்லியும் மொபைல் ஃபோன்ஸ், நமக்கு 3வது கை அப்படின்றது மொபைல் ஃபோனாக எல்லாருக்கும் மாறிடுச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக இ-காமர்ஸ் சைட்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்படி என்ன பண்ணுவோன்னே தெரியாது. மந்த்து வீட்டுக்கு ஆர்டர் வரும்போது தான் தெரியும் 1,000 ரூபா 2,000 கட்டி பார்சல் வாங்குறது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் நம்மளையும் அறியாமல் நம்ம பண்ணிடுவோம். அதோடைய அட்ராக்டிவ் அந்த டிசைன்ஸ் பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பார்த்து, அதே போல் கெட் டுகெதர், பார்ட்டிக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, மூவிக்கு போகிறது, நிறைய பேருடைய வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ட்ரெஸ் போட மாட்டாங்க, வேற ஒரு ட்ரெஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்க்குன்னே முக்கால்வாசி சம்பளத்தை செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமான இண்டஸ்ட்ரி இது கிடையாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம நல்லா ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவ்னஸை இதில் நம்ம பண்ணணும். இதில் 2D பிரிண்ட் 3D பிரிண்ட் இந்த மாதிரி கூட டெக்னாலஜி வந்து நமக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் குர்த்திஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிளெயின் குர்த்திஸ், அதில் வந்து மயில் டிசைன், வெறும் ஒரே ஒரு மயில் மட்டும் இருக்கிற மாதிரி முதுகுல அந்த மாதிரி ஒரு டிசைன் குர்த்திஸ், ஒயிட் குர்த்திஸில் வந்து மல்டி கலர் அந்த மயிலோடைய பிக்சர் பதிஞ்சது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மிஷினில் கண்டிப்பாக உங்களால் அதையும் பண்ண முடியும். ஏன்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான். அது பண்ணலாம். பிளெயின் சல்வாஸ் வாங்கி கையில் மட்டும் பார்டர் கொடுக்கறது, நெக்கில் மட்டும் பார்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலாம். பிளெயின் சாரீஸ் வாங்கி பண்ணலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஒரே மிஷின் வச்சு பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்லும் போது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. மிஷின் வாங்குற இடத்துல CD கொடுத்துருவாங்க. ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு நேரில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நார்த் சைட்லலாம் இது விற்கிதுன்றதுனால நிறைய பேரால் போக முடியலன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா CD மாதிரி கொடுத்துட்றாங்க. CDயில் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸும், ரா மெட்டீரியலாக இனிஷியலாக ஒரு 50 பீஸ் வர மாதிரியும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் Amazon, Flipkart, உங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, GST பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.